ரக்ஷிதா மகாலட்சுமி, பாலாஜி முருகதாஸ் இவங்க 2 பேத்தோட நடிப்பில் உருவாகியிருக்க ஃபயர் படம் ரீசெண்டாக நிறைய சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது. அந்த வகையில் இப்போ ரக்ஷிதா மகாலட்சுமி நடித்த எல்லா காட்சியும் தேவைப்பட்டா சோஷியல் மீடியாவில் நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஒருத்தர் ரக்ஷிதா மகாலட்சுமிக்கு எதிராக சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதுக்கு ரக்ஷிதா மகாலட்சுமியும் பதில் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸ், ரக்ஷிதா மகாலட்சுமி, சாக்ஷி அகர்வால் உள்ளிட்ட பலருமே ஜாயின் பண்ணி நடிச்சிருக்க படம் தான் ஃபயர். ரீசெண்டாக இந்த படத்தில் தனக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்றனால நான் படத்தை விட்டு விலகிறேன் அப்படின்னும், இனிமேல் சினிமாலேயே நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாலாஜி முருகதாஸ் ஒரு போஸ்ட்டை போட்டு பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ அவரோட இந்த போஸ்ட்டுக்கு ரக்ஷிதா மகாலட்சுமி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தான் இப்போ இந்த விஷயம் தெரியுது, ஆனால் ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரியும். இப்போ நான் தனியால் இல்லை, என் கூட நீங்களும் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாலாஜி முருகதாஸ்க்கு ரக்ஷிதா மகாலட்சுமி ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. முன்னதாக ரக்ஷிதா மகாலட்சுமியோட பர்த்டே அன்னைக்கு ஃபயர் படத்தோட கிளிம்ஸ் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் ரக்ஷிதா மகாலட்சுமி ஓவர் ஹார்ட்டாக இருக்க மாதிரி ஷேர் பண்ணி ரக்ஷிதாவுக்கு பர்த்டே வாழ்த்துக்களை கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரக்ஷிதா மகாலட்சுமி அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணதில் கொஞ்சம் காண்டாயிட்டாங்க போல இருக்கு. அதனால் அந்த வீடியோவுக்கு எந்த ஒரு லைக்கும் பண்ணலை, ரீஷேரும் பண்ணலை, ரொம்பவே சைலண்ட்டாக இருந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் பாலாஜி முருகதாஸ்க்கு சம்பளம் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பாலாஜி முருகதாஸ் வெளியில் சொல்ல ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ரக்ஷிதா மகாலட்சுமி முதல் முறையாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ரக்ஷிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் படத்தோட ஒரு தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனராக கூட இருக்கலாம், அதற்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. தன்வினை தன்னை சுடும். நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்கிறதுக்கே அருகதையற்றவங்களாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷிதா மகாலட்சுமி இந்த படத்தோட டைரக்டரை மென்ஷன் பண்ணி சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஃபயர் படத்தோட டேரக்டரான சதீஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் நடித்தது தான் உங்களோட பிறந்தநாளுக்கு கிளிம்ஸ் வீடியோவாக நான் போட்டிருந்தேன். நீங்கள் நடிக்காததை ஒன்றும் நான் கிராஃபிக்ஸ் பண்ணி போடவே இல்லையே. படம் வெளியே வரும்போது நீங்கள் நடித்த எல்லா காட்சியும் வெளியில் வரும். நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு தானே நடிச்சிருக்கீங்க, இனாமாக ஒன்றும் நடித்து கொடுக்கல. அதுக்கான அக்ரிமெண்ட்டும் என் கையில் இருக்குது. நீங்கள் பணம் வாங்கியதுக்கான ஆதாரமும் என் கையில் இருக்குது. அதனால் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. தேவைப்பட்டா நான் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் போடுற மாதிரி வரும். மதுரை வினையும் பிக் பாஸ் வினையும் தன்னை தேடும், குருவே சரணம் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேகோட ஃபயர் படத்தில் நீங்கள் நடித்ததை நீங்கள் மறந்துட்டீங்க. அந்த படத்தை ஷர்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஷர்ட்டில் தான் நீங்களும் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷிதா மகாலட்சுமியோட போஸ்ட்டுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி டைரக்டர் இந்த விஷயத்தை போஸ்ட் பண்ணியிருக்காரு.